சென்னை ராயப்பேட்டையில் உள்ள காணிக்கை மாதா கோவிலில் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது. இதனையடுத்து பொதுமக்கள், சிறுவர்கள் உற்சாகத்துடன் விளையாடி மகிழ்ந்தனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் அன்சர் அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். தமிழர் திருநாள் அன்று கிராமங்களில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்துவது என்பது வழக்கமாக வாடிக்கையாக நடைபெறக்கூடிய ஒன்று. ஆனால் இது போன்ற திருவிழாக்களில் சென்னை போன்ற மாநகரங்களில் அதுவும் குறிப்பாக தேவாலயங்களில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்துவது என்பது ஒரு சிறப்புமிக்க ஒன்றாகவும் உற்சாகம் தரக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறது. ராயப்பேட்டை அருகில் உள்ள காணிக்கை மாதா ஆலயத்தில் சிறுவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் முதல் பெரியவர்களுக்கான கோலப் போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் இன்று முதல் தொடங்கி 2-3 நாட்கள் நடைபெற உள்ளது. இந்த போட்டி இந்த பகுதியில் உள்ள மக்கள் மத்தியில் மிகுந்த உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆண்டுதோறும் இங்கு இதுபோன்ற போட்டிகள் நடத்தப்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த போட்டிகள் குறித்து காணிக்கை மாதா ஆலயத்தின் ஃபாதர் மார்டின் இருக்கிறார். அவரிடம் கேட்போம். ஃபாதர், இது போன்ற விளையாட்டுப் போட்டிகள் கிராமங்களில் நடக்கும், சென்னை போன்ற மாநகரங்கள் அதுவும் குறிப்பாக தேவாலயத்தில் இந்த போட்டிகள் நடத்துவதற்கான காரணத்தை பற்றி சொல்லுங்கள். முதல் முக்கிய காரணம், நாங்கள் தமிழர்கள், அதனால் தமிழ் இனத்தோடு சேர்ந்து தமிழ் மக்களோடு சேர்ந்து இந்த பண்பாட்டு திருவிழாவை, தமிழ் பண்பாட்டு திருவிழாவை நாங்கள் ஆண்டுதோறும் கொண்டாடுகிறோம். 2 நாட்கள் ஆண்டுதோறும் கொண்டாடுவோம். முதல் நாளில் எங்களுக்குள்ளே ஆலய உறுப்பினர்களுக்குள்ளேயே இந்த விழாவை நாங்கள் கொண்டாடுகிறோம்.